வந்து பால் சாப்பிட முடியாத அலர்ஜி க்ரியேட் ஆகும். அப்போது பாலில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ அது நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போது இந்த கெஃபிரா எடுக்கும்பொழுது பாலில் இருக்கிற கால்சியம் விட இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா தயிரில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டோஸ்லாம் அதில் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த லாக்டோஸ் தான் வந்து சளி பிடிக்கிறது, அலர்ஜி க்ரியேட் பண்ணுறதுலாம் உண்டு பண்ணுது. கெஃபிரில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற குட் பாக்டீரியா என்ன பண்ணுன்னா, தயிரில் அந்த உருவாகிற அந்த லாக்டோஸை அது வந்து சாப்பிட்டுட்டு இது என்ன பண்ணுன்னா நல்ல பாக்டீரியாவை உருவாக்கிடும். ஸோ சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு தயிர் நல்லா இருக்கிறவங்களே, ஆரோக்கியமாக இருக்கிறவங்களே மோர் குடித்தா தயிர் குடித்தா இந்த தொண்டெல்லாம் வந்து தோட்டெல்லாம் வந்து அப்படியே கரகரன்னு சளி பிடிக்கிற மாதிரி தும்புவாங்க, அலர்ஜி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த கெஃபீர் குடிக்கும்போது இந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. இன்னும் கேட்டால் இந்த கெஃபீர் சாப்பிடும்போது ஆஸ்துமா, வீசிங்கு இது எல்லா பிரச்சனையும் உள்ளே இருக்கிற நமக்கு இருக்கிற எல்லா டிசீஸும் நாளடைவில் டே பை டே அது வந்து குறைஞ்சிட்டு எல்லாமே கூட போக எல்லாத்தையும் இந்த குட் பாக்டீரியா எல்லாத்தையும் சரி செய்யும். அது இல்லாமல் இந்த கெஃபீரை இன்றைக்கி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அப்படியே கொஞ்சம் பாருங்கள். இதுதான் வந்து கெஃபீர். இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கெஃபீர் கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தயிரில் பாலில் வந்து உரம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இது கெஃபீர் கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி இதோட ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். நான் அதில் லாஸ்ட்டாக வந்து கிரெயின்ஸ் வரும். இதெல்லாம் நான் ஏன் காமிக்கிறேன்னா, இப்போ வந்து கொரோனா டைமு, நிறைய வந்து எதிர்ப்பு சக்தி பிள்ளைங்களுக்கு வேணும், எல்லாருக்குமே வேணும். அதனால் வந்து இந்த கெஃபீரை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தியாக இருங்க. எதிர்ப்பு சக்தி நிறைய வேணும். இப்போ பாருங்கள், நான் அதை ஃபில்டர் பண்ணுறேன். லாஸ்ட்டில் வந்து இந்த கெஃபீர் வந்து கிரெயின்ஸ் கிடைக்கும். இப்படி லாஸ்ட்டாக இப்படி ஃபில்டர் பண்ணி வரும்போது இந்த கிரெயின்ஸ் வந்து உடையாமல் ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து அப்படிலாம் பண்ணாமல் அப்படி மெதுவாக அப்படி பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து அடியில் அந்த கிரெயின்ஸ்லாம் அப்படியே தங்கிடும். இந்த கிரெயின்ஸை வந்து அப்படியே கூட சாப்பிட்ருவாங்க. இந்த கிரெயின்ஸ் வந்து கடைசியில் வரும் பாருங்கள். நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். நான் ஓகே, இங்கே பாருங்கள், இதான் இந்த கிரெயின்ஸு நல்லா பார்த்துக்கோங்களேன். இந்த கிரெயின்ஸ், இதுதான் கிரெயின்ஸு பார்த்துக்கோங்க. இந்த கிரெயின்ஸை என்ன பண்ணணும்னா, இது அடியில் இருக்க இந்த கிரெயின்ஸை ஒரு பாட்டிலில், இந்த பிளாஸ்டிக்கில் வேண்டாம், பாட்டிலில் போடுங்க. கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே மில்க் இருக்குது, இந்த மில்க் எடுத்து இல்லை ஊற்றிடணும். எப்படி நம்ம தயிரில் நம்ம எப்படி உரம் ஊற்றுறோமோ அதே சேம் தான். இப்படி ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு இப்படி மூடிடணும். மூடிட்டு ஒரு ரப்பர் பேண்ட், ஏன்னா அதுக்கு கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கணும், மூடி போடக்கூடாது. துணி போட்டுட்டு மேலே காட்டன் கிளாத் போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல இது வந்து அப்படி வச்சிடணும். செப்பரேட்டாக தனியாக வச்சிடணும். இது நம்ம அதாவது ஒரு ஊருக்கும் வந்து அதனுடைய அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி ஹீட்டு எவ்வளோ வெப்பத்தன்மை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இது சீக்கிரமாக வந்து இது வந்து கெட்டியாகிடும், தயிர் போல். இப்போ நம்ம வெள்ளூர்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஹாட்டான பிளேஸ். ஸோ அதனால் வந்து இந்த கெஃபீர் வந்து சீக்கிரம் வந்து கட்டிடும். புளிக்கிற தன்மைக்கு போகிறோம். அதாவது நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா 2 தடவை போடலாம். அது இந்த கிரெயின்ஸ் நம்ம போட்ட கிரெயின்ஸ் என்ன ஆகும்னா, எப்படி நம்ம தயிரை வந்து உரம் ஊற்றுறோமோ அதே மாதிரி இதில் போட்ட கிரெயின்ஸ் வந்து டே பை டே வந்து இந்த கிரெயின்ஸ் வளர்ந்துட்டே வரும். ஸோ வளர நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இந்த கெஃபீர் வந்து அது உள்ளே வளர்ந்துட்டே வரும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா
அது வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி மில்க் ஊற்றும் போது அது வந்து கிரெயின்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய கிரெயின்ஸ் வந்து உருவாக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிரெயின்ஸ் எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கலாம். ஸோ அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த கிரெயின்ஸை வந்து நீங்கள் வந்து சேல்ஸும் பண்ணலாம். இப்போ அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கெஃபே கிரெயின்ஸ் வந்து ரொம்ப அதிகமான. ஸோ அது வந்து நீங்கள் இது வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அமேசானில் வாங்கலாம், இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கி இந்த கெஃபி கிரெயின்ஸ் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். என்ன மெயின் என்னன்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஃபேமிலியில் வந்து யார் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களா, ஹியூமினிட்டி அதோட எதிர்ப்பு சக்தி இல்லாமல் பிள்ளைங்க இருக்கிறாங்க, பால் குடிக்கும்போது அலர்ஜி, ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க இதை கெஃபீர் வாங்கி சாப்பிடும் போது டே பை டே உங்கள் குடும்பம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து காலையில் என்ன பண்ணோன்னா, இது கட்டிகிட்ருக்கோம். எப்படி நீங்கள் தயிர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதை எடுத்து இப்போ நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டணுனோ அதே மாதிரி இப்போது நான் ஃபில்டர் பண்ணி இந்த கிரெயின்ஸ் எல்லாம் நான் அதில் போட்டுட்டேன். இப்போது இதுதான் நமக்கு கிடைச்சிது. இதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து சுகர் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஹனி போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு அப்படி சாப்பிட்லாம். பெரியவங்க வந்து சால்ட்டு போட்டு மோர் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இதிலே வந்து கொஞ்சம் சுண்டக்காய், பெப்பரு, டர்மரிக்கு, ஏதோ மஞ்சள் தூள், ஏதோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு இதை சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் கூட நீங்கள் சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருப்பீங்க. அது இல்லாமல் வந்து இந்த ஸ்பூனில் பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். மெட்டல் ஸ்ட்ரெயினர்லாம் போட்டு இப்படி பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். இதில் இருக்கிற கிரெயின்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க. நிறைய கிரெயின்ஸ் சேர்ந்துருச்சுன்னா எடுத்து ஒரு பாட்டிலில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் இந்த ஸ்டோர் பண்ணி அதில் கொஞ்சம் மில்க் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை நீங்கள் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் இந்த கிரெயின்ஸை வாங்கி கெஃபி கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் இருக்குது, நிறைய ப்ரைவேட் சேனல்ஸில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் வாங்கி உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைங்களோடு கூட நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கொரோனா வந்து நிறைய இப்போ பரவிட்டே வருது. ஸோ நிறைய எதிர்ப்பு சக்தி வேணும். அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதுவும் முக்கியமாக பால் குடித்தா அலர்ஜி ஆகும், இல்லை வயசானவங்களுக்கு உங்கள் கட்டு நல்லா இருக்கணும்னா, அதாவது குடலில் இருக்கிற பேட் பாக்டீரியாவை அழிச்சிட்டு நல்ல பாக்டீரியாவை தான் இந்த கெஃபீர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்க்ரீஸ் ஆக நமக்கு உள்ள இந்த டைஜஷன் ஆகாமல் உள்ளவே இருக்கிற சின்ன சின்ன டிசீஸ் எல்லாம் வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறமா இந்த அலர்ஜி, சைனஸ், ஆஸ்துமா இருக்கிறவங்களாம் பர்ஃபெக்டாக 100% இந்த கெஃபீர் வந்து சரி பண்ணிட்டோம். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த கெஃபீரை யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியம்.